தம்பி பாஜக மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சி நாட்டுல இருக்கா? அதே பாஜக தலைவர்களோடு தான் சீமான் அவர்கள் இணக்கமா இருக்காரு. நான் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுக்கும் பாஜக தமிழ்நாட்டிற்கு நேர் எதிர் துருவம். போன வாரத்துலங்க ஐயா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா அவர்கள் சீமான் அவர்களை நாம் தமிழ் கட்சி அலுவலகத்துக்கு போய் நேரடியாக சந்திச்சு ஒரு பத்திரிகை கொடுத்திருக்காரு. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு உறவு இருக்குல்ல நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும். என் தம்பி அண்ணாமலை தூக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? அண்ணாமலை தூக்கி நயனா நாகேந்திரனை போட்டிருக்காங்க. அப்பவுமே வாழ்த்து சொன்னார்ல நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள். எதுக்கு நயனா நாகேந்திரனே, எங்க தாய் மாமா நயனா நாகேந்திரனே வந்து வாழ்த்து சொல்றது வேற. நான் சொல்றது வந்து அண்ணாமலை சரியான ஒரு நிர்வாக திறமை உள்ள ஆள். எதுக்குடா மாத்தின? அண்ணாமலையை மாத்துவதற்கான தேவை எதுக்கு வந்து அது சொல்லு. இந்த எல் கணேசன், எச் ராஜான்னு ஒருத்தங்க, அவன் அப்புறம் வந்து இந்த அர்ஜுன் சம்பத் ஒரு அயோக்கிய பைய, ஒரு 4 பேர் என்ன தமிழ்நாட்டில் கட்சியே கிடையாது. அவனதான் மூளைக்கு கூட கத்துக்க எடுப்பான். ஆனா என் தம்பி அண்ணாமலை வந்த பிறகு இந்த மண்ணில இருக்க இளைஞர் பெருமக்கள் பாஜகவை நம்பி போல. நன்னாடி தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். பிஜேபி நம்பி தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் ஒருவரும் அந்த கட்சியை சேரல. என் தம்பி அண்ணாமலையை நம்பி சேர்ந்தார்கள். ஏன்னா அண்ணாமலை இந்த மண்ணுடைய பூர்வகுடி. இன்னைக்கு நாளைக்கு இல்லை. யார் இந்த மண்ணிற்கான அழிவை ஏற்படுத்த நினைத்தாலும் அந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி எதுக்கும். அது அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, எதா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு நன்மை பயக்காத எதுவாக இருந்தாலும் எதுக்கும். எடப்பாடி, ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா, எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க? நீங்க எப்படி வந்து இந்த மண்ணுக்கான அரசியல் தேர்வு பண்ணி நீங்க கண்ணில் இந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான், இந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான், அந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான். யாருக்கு வந்து பண்றது? எதுக்கு போராடுறீங்க நீங்க? இப்ப இதுவரை போராடாமல் இன்னைக்கு பாஜக கூட்டணி வந்துட்டோன்னு போராடுறீங்க. நீங்க போராடி ஓட்டு வாங்கணும், திமுக வந்து வீழ்த்தணும். ஒரே காரணம், வீழ்த்துவது திமுகவா அண்ணா திமுகவா என்கிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் வாழ்வாதாரத்திற்கு இந்த மண்ணிலே அரசியல் நடக்கிறதா இல்ல. அதுக்குதான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். வல்லும் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இடிமுரசு அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து அதிமுக கண்ணீர் அஞ்சலி போராட்டம்னு ஒரு போராட்டத்தை, திமுகவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அது குறித்து சீமான் இடத்துல கேள்வி எழுப்பினதுக்கு அவருக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன், திருவிழான்னா இந்த நாடகம் அந்த நாடகம்லாம் வரும், அதே போல் இது ஒரு நாடகம், அவ்வளோதான், தேர்தலுக்கான ஒரு நாடகம்னு சொல்லிட்டு அதிமுகவை கடுமையாக சாடியிருக்காரு. எதுக்கான இந்த சாடல் நீங்கள் நினைக்கிறீங்க? சாடலுங்கிறத விட இதுதான் உண்மை. 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி நீங்கள், திமுக ஆளுங்கட்சி. 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 வருஷம் இருக்குது பொழுது. 4 ஆண்டு காலம் தூங்கி விட்டு இப்போ வந்து ஏதோ கனவு கண்ட மாதிரி வந்து இந்த நடத்துறதுலாம் தப்பு முடியாது. இல்லை 4 ஆண்டு காலம் அதிமுக எந்த விதமான போராட்டம் எடுக்கலன்றீங்களா? என்ன பண்ணின்னு சொல்லு, என்ன பண்ணின்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. எந்த போராட்டமும் கிடையாது, எதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. ஒரே ஒரு இது வந்து என்ன, அந்த உண்மையிலேயே ஜெயலலிதாவை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா லேடியா மோடியான்னு கேட்டு அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொடுத்தது அவங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து தலைகீழாக மாறி போய், அதாவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி போய் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சி அங்கே கூட்டணி வைக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதுக்கு வந்து அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க? காரணம் என்ன? உங்களுடைய இது என்ன? பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்கள, எதன் காரணமாக பாஜக? வேற எந்த கட்சியும் வரல, பாஜகவோட வச்சாங்க. எதுக்கு வைக்கிறீங்க? செய்தி திருநூல தமிழ்நாட்டு மக்களுக்கு இது இந்த நன்மை வந்து மத்தியில் ஆளுகிற, அதாவது 3 முறை ஆளுகிற பாஜக மக்களுக்கு நன்மை செய்திருக்கு, இதனால் நாங்கள் வைக்கிறோம், மேன்மேலும் இந்த மண்ணை வந்து சரிப்படுத்தி வைக்கிறோம், ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்ல. உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்துருக்கீங்க ஒழிய, அப்புறம் உங்களை எப்படி சொல்கிறது? அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆளுங்கட்சி, நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்கிறீங்க. எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் சட்டமன்றத்தில்
இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்திருக்கிறாங்கன்னு சட்டமன்றத்தில் பேசணுமா வேணாமா? தேர்தல் வந்த உடனே போயிட்டு நாங்க வந்து போராட்டம் நடத்துறோம், அது போன்ற எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஐயா மன்னிக்கணும், சட்டமன்றத்தில் வந்து யார் அந்த சார்ன்ற பேட்ச் போட்டுன்னு உள்ள போயிட்டு கேள்வி கேட்டது இபிஎஸ். டங்ஸ்டன் விவகாரத்தை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு காரணமாக என்ன தம்பி யார் இந்த சார்னு கேட்டா முடிஞ்சு போச்சா? என்ன தம்பி நடந்தது இங்க? ஞானசேகரனை வந்து இதுவரை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்களே. ஞானசேகரனை உள்ள போட்டவன் யார் உண்மை குற்றவாளி, யார்? நான் ஞானசேகரனுக்கு என்ன அவ்வளவு பெரிய இந்த மண்ணுல வந்து இது இருக்கா? பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்கணும்ல. போராடுறது யாரு? அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எதிர்த்து, அதிகாரம் செய்வதை எதிர்த்து போராடுகிற உரிமை, அதாவது தகுதி யாருக்கு இருக்கு இன்னைக்கு? அதிமுகவுக்கு இருக்கா இல்லையா? அதிமுக எதிர்கட்சி போராடிய யாரு இந்த சார்னு கேட்டா நீங்க கூட தான் சொன்னீங்க. ஸ்டெர்லைட்ல வந்து இத்தனை பேர் கொலை செஞ்சிருக்காங்கன்னா நீங்க வந்து பொறுப்பே இல்லாம வந்து நானே வந்து தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என்னத்தை அதாவது தகுதியான ஆள் நீங்க? உங்களுக்கு அப்படியே நாங்க சொன்னோன்னே பிச்சுக்கிட்டு வருது. நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி நான் பேசுறதில்லை, ஏன்னா அவங்க வந்து ஓரளவு வந்து கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. 4 வருஷம் சும்மா இருந்துட்டு எவனோ கனவு கண்ட மாதிரி எழுந்திருச்சு தக்குமுக்குன்னு ஆடினானா எவனோ, அந்த மாதிரி இப்போ வந்து ஆடுறீங்க. உங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் செய்வதற்கும் தகுதி இல்லாதவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பாஜக இப்ப என்ன இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சது? பாஜக 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாங்க வந்து ஒருங்கிணைப்போம், ஒண்ணு சேர்ப்போம் சொல்லிட்டாரு. சீமான் அவர்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப வந்து என்ன பண்ண தமிழ் யாரு? சீமானும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இது என்னது என்ன எதுக்கு? திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாங்க வந்து ஒருங்கிணைப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரோட கருத்தை சீமான் ஆதரிச்சாரு. தம்பி ஆதரிச்சாருன்னா நாங்க என்ன வாங்க நான் சொன்னோம். ஒரு மனு, அதாவது காவேரி அதாவது மண்டலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. தைப்பூசத்தை வந்து விடுமுறை அறிவிச்சாரு. சரி, ஒரு சில காரணத்துக்காக வந்து வரவேற்கிறோம் நாங்க. ஆனா பாஜகவோடு நீங்கள் இந்த மண்ணிலே கூட்டு வைத்து அரசியலை சந்திப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்க வாங்கங்கண்ணா. நீங்க அதை பேசக்கூடாது. நீங்க இப்போ நீங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க. பாஜக இந்த தம்பி பாஜக மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சி நாட்டில் இருக்கா? அதே பாஜக தலைவர்களோடு தான் சீமான் அவர்கள் இணக்கமா இருக்காரு. நான் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுக்கும் பாஜக தமிழ்நாட்டிற்கு நேர் எதிர் துருவம். போன வாரத்துலங்க ஐயா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா அவர்கள் சீமான் அவர்களை நாம் தமிழ் கட்சி அலுவலகத்துக்கு போய் நேரடியாக சந்திச்சு ஒரு பத்திரிகை கொடுத்திருக்காரு. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் நேரடியா சந்திக்கிற அளவுக்கு உறவு இருக்குல்ல நாம் தமிழருக்கு பாஜகவுக்கும். நீ என் தம்பி, நான் உன்னை சந்திக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம மேல உள்ள பாசம் சந்திக்கிறோம். அதுக்காக போயிட்டு நாங்க தான் வந்து என் தம்பி அண்ணாமலை வந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து பேசணும். அதனால நாங்க அரசியல் பகிர்வு. தம்பி நீ வந்து கூட்டணியை பத்தி பேசணும். தேர்தல் அரசியலில் ஒன்னா பயணிக்கிறோமா அப்படின்னு அதை முதல்ல நீ பார்க்கணும். நான் வந்து என் தம்பிங்கிறதுக்காக நான் போய் சந்திக்கிறேங்கிறதுக்காக அதை அப்படி பேசக்கூடாது. நிர்மலா சீதாராமனை நாங்க சந்திச்சோமா? எல்லாம் சொன்னா சந்திச்சோன்னு. நாங்க ஒருபோதும் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை. ஆனா அதை வந்து பெருசா சொன்னானா இல்லையா? சந்திச்சாங்க. நாங்க ஏன் சந்திக்கணுங்கிற இப்ப கூட 25 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நிறுத்திருக்கு. எதுக்கு நிறுத்திருக்கு? எவனோடும் கூட்டணி கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டில் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு நாங்கள் வந்து அதிகாரத்தில் உட்காரோம். எவனுடைய எதிரி தோல்களை ஏறிக்கிட்டு நாங்கள் உட்கார மாட்டாதான் சொல்லிவிடுவோம். நான் எடப்பாடிக்கு வைக்கிறது, நீங்கள் பாஜகவோடு கூட்டணி சொல்லியிருக்கீங்களே, என்ன காரணத்தை வச்சு கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அழிவு பரந்தூர் விமான நிலையம் இருக்கு. பாஜக வந்து இப்போ திமுக எது நம்ம எல்லாமே தெரிப்பு தெரியும். பாஜக வந்து இல்லை பரந்தூர் விமான நிலையம் வர சொல்லியிருக்கா. இப்போ அதானி அம்பானி இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய முதலாளிகள் இந்த மண்ணில் அழிவுக்கு நாசக்கார தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. தடுத்து நிறுத்தத்துக்கு வந்து ஏதாவது பண்ணியிருக்கா? சொல்லு, ஏதாவது பண்ணியிருக்கு. இல்லை பாஜக தமிழ்நாட்டில்
அதாவது மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து செயல்படுகிறது. என் தம்பி அண்ணாமலை தூக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? அண்ணாமலை தூக்கி நாகேந்திரனை போட்டிருக்காங்க. அப்பவுமே வாழ்த்து சொன்னார்ல நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள். எதுக்கு? நயனா நாகேந்திரனே, எங்க தாய் மாமா நயனா நாகேந்திரனே வந்து வாழ்த்து சொல்றது வேற. நான் அதுக்கு நான் சொல்றேன், ராபின்சன் என் தம்பின்னா நான் வாழ்த்து சொல்லுவேன். அதனால கார்த்திகை போயிட்டு என் தம்பியை போயிட்டு மறுதளிக்க போனால தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வந்து அண்ணாமலை சரியான ஒரு நிர்வாக திறமை உள்ள ஆள். எதுக்குடா மாத்தின? அண்ணாமலையை மாற்றுவதற்கான தேவை எதுக்கு வந்து அதை சொல்லு. ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் கட்சியே கிடையாது, உங்களுக்கு ஆளே கிடையாது. அந்த எல் கணேசன், எச் ராஜான்னு ஒருத்தங்க அவன், அப்புறம் வந்து இந்த அர்ஜுன் சம்பத் ஒரு அயோக்கிய பைய, ஒரு 4 பேர் என்ன தமிழ்நாட்டில் கட்சியே கிடையாது. அவனதான் மூளைக்கு கூட கற்றுக் எடுப்பான். ஆனா என் தம்பி அண்ணாமலை வந்த பிறகு இந்த மண்ணிலே இருக்க இளைஞர் பெருமக்கள் பாஜகவை நம்பி போல. நல்லாடி தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். பிஜேபி நம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஒருவரும் அந்த கட்சியை சேரல. என் தம்பி அண்ணாமலையை நம்பி சேர்ந்தார்கள். ஏன்னா அண்ணாமலை இந்த மண்ணுடைய பூர்வகுடி. அண்ணாமலை இந்த மண்ணிற்கு தேவையான அரசியலை செய்வார் என்பதை வச்சு போனாங்க. மோடியும் அமித்ஷாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அண்ணாமலை ஒருபோதும் நமக்கு ஒத்து வர மாட்டாரு. சரி, அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய அரசியல், தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்திற்கு கண்டிப்பா போராடுவார். நமக்கு அப்படியாப்பட்ட ஆளு தேவையில்ல. நமக்கு ஜால்ரா அடிக்கிறவன் கூஜா தூக்குறவன் யாரு அப்படின்னு நீங்க மாத்திருக்காங்க. அதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாஜக எப்போதுமே தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் கிடைத்தால் பயன்படுத்தாது. எச் ராஜா இந்த மாதிரி கிராஸ் இருக்கிறான் பத்தியா, அவர்களை பயன்படுத்தி இந்த மண்ணிலே அரசியல் செய்ய நினைச்சது. அது நடைபெறாத கட்டத்தில் இருக்கிற நாயனா தம்பி அண்ணாமலையை கொண்டு வந்து பார்த்து எல்லாம் வந்தாங்க. இப்போ அண்ணாமலை நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார் தெரிஞ்சுக்கிட்டு நயனா நாகேந்திரனை இன்னைக்கு போட்டு. புரியுது. அதிமுக நாம் தமிழர் இப்போ எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? 4 ஆண்டுகளா எதிர்க்காம இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? எவன் தப்பு செஞ்சாலும் இன்னைக்கு நாளைக்கு இல்லை, யார் இந்த மண்ணிற்கான அழிவை ஏற்படுத்த நினைத்தாலும் அந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி எதுக்கும். அது அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி எதா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு நன்மை பயக்காத எதுவாக இருந்தாலும் எதுக்கு. 4 ஆண்டு காலம் எதுக்கு அதெல்லாம் கிடையாது. தவறு இன்னைக்கு தவறு பண்றானா எதுக்கு, அவ்வளவுதான். ஐயா, கள்ளசாராய விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதுக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து இடும்பாலம் கார்த்தி போன்ற முக்கிய நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சாங்க. அப்போ ஆதரவு தெரிவிச்ச நீங்க இப்போ நாடகம்னு சொல்றீங்களா? அப்போ வந்து மக்களுக்கான நலன் அக்கறை கொண்டு அவங்க போராடினாங்க. அது மக்கள் நலன் இல்லையா? இப்போ கண்ணீர் அஞ்சலி போராட்டம்ன்றது மக்கள் நலன் இல்லையா? என்ன கண்ணீர் அஞ்சலி போராட்டம்? என்ன கண்ணீர் அஞ்சலி போராட்டம் நீங்க பண்ணீங்க? எதுக்கு பண்றீங்க? காரணம் சொல்லுங்க. திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிற ஒரு எதிர்கட்சி அண்ணா திமுக தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படுகிற போது நான் சொல்றேன், 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையிலும் 4 வித வகையான சரக்க ஓட்டுறீங்களே. யாரால் ஓட்டுறா? நீங்க 2 பேர் தான் ஓட்டுறீங்க. திமுகவும் அந்த சரக்க காட்சி விற்குது, அண்ணா திமுகவும் சரக்க காட்சி விற்குது. இதுல யாரு திருடர்கள்? 2 பேரும் திருட. நான் சொல்வது என்னன்னா, மக்களுக்கான போராட்டங்களை நீங்கள் கையெடுத்து போராடுகிற உரிமை உங்களுக்கு இருக்கு. சுமனாஜி வந்து ராத்திரி வெள்ளம் வந்துட்டுன்னு, காலில் வெள்ளம் வந்துட்டு ராத்திரி கனவு காண்றான் பத்தியா, அவன் போராடக்கூடாது. அந்த தகுதியை பெற்றிருக்கிறவர்கள் யாரு? நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியில் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா? முதல்ல எடப்பாடி, ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க எப்படி வந்து இந்த மண்ணுக்கான அரசியல் தேர்வு பண்ணி நீங்க கண்ணீர் இந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான், இந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான், அந்த பக்கம் ஒருத்தன் போராடுறான். யாருக்கு வந்து பண்றது? எதுக்கு போராடுறீங்க நீங்க? இப்ப இதுவரை போராடாமல் இன்னைக்கு பாஜக கூட்டணி வந்துட்டோன்னு போராடுறீங்க. நீங்க போராடி ஓட்டு வாங்கணும், திமுக வந்து வீழ்த்தணும். ஒரே காரணம், வீழ்த்துவது திமுகவா அண்ணா திமுகவா என்கிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர
மக்கள் வாழ்வாதாரத்திற்கு இந்த மண்ணில அரசு நடக்கிறதா இல்ல, அதுக்குதான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். அதிமுக போராட்டங்களை இது வரைக்கும் நீங்க ஆதரிச்சுட்டு இப்ப எதிர்க்கிறீங்க. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி தம்பி, இடைத்தேர்தல் சீமான் கேட்டிருந்தாரு, ஆதரவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ஓட்டு கொடுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எப்படியாவது அதிமுக கூட்டணியில நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நாம் தமிழ் விருப்பப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க விமர்சிக்கிறாங்க. அதிமுக இல்ல, தவறா அப்படி பதிவு பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகான்னு நினைக்கிறேன், கர்நாடகாவை ஆந்திராவை தெரியல, பாடை கட்டி தூக்குற போது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது நாங்க தான். சரி, எங்க அண்ணன் சீமான் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. சரிதா, அழிவு என்கிற போது நாங்க எதிர்ப்போம்னு சொல்றேன். எங்க இந்த நாட்டிற்கு அழிவு. அவர் வந்து நாங்க வந்து அரசியல் ரீதியா வந்து எங்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வருக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ஆனா எங்கள் முதல்வரை நீ ஏன்டா அவமானப்படுத்த போராடுறோம்ல, அதே மாதிரிதான் எடப்பாடி இன்னைக்கு சரியில்லை. விக்கிரவாண்டி தேர்தல ஆதரவு கேட்டீங்களா இல்லையா? யார்கிட்ட? அதிமுக கிட்ட. அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஆதரவு கேட்டீங்க இல்லையே? இப்பவும் எப்ப கேட்டோம்? விக்கிரவாண்டி தேர்தல சீமான் அவர்களே கேட்டிருந்தாரு, அதிமுக தேமுதிக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும். எப்படி கேட்டோம்? நீ தவறா சொல்லக்கூடாது. அதை எப்படி கேட்டோம்னா, அதாவது இங்க வந்து அதிமுக போட்டி இல்லை, தேமுதிக போட்டியிடல, அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு இருக்கிற ரெண்டு கட்சி எங்களுக்கு வாக்களின்னு கேட்டோம். அதே ஈரோடு தேர்தல கேட்கலையே. ஈரோடு தேர்தல கேட்கல தம்பி, அங்க போட்டிட்டாங்க. அதிமுக போட்டிட்டாங்களா? அங்க அதிமுக வந்து கூட்டணியில போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, இப்ப சமீபத்துல நடந்த இந்த தேர்தல்ல நான் சொல்றேன், ஒரே ஒரு கருத்து தெரிஞ்சுக்கோ. திமுகவும் அதிமுக திமுக சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிர்களை கருத்து கொள்கை முரண்பாடு. இந்த மண்ணிலே 50 ஆண்டு காலம் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லையேங்கிற முரண்பாடு ஒழிய எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா திமுக என்பது ஒரு 50 ஆண்டு கால கட்சி, இது 40 ஆண்டு கால கட்சி. ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? 5 வருஷம் சும்மா இருப்பாங்க தம்பி, 5 வருஷம் சும்மாவே இருப்பாங்க. தேர்தல் நெருக்கத்துல போராட்டம், ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி பிடிக்கிறது, வெள்ளை கொடி பிடிக்கிறது, பேட்ச் அணிகிறது, கண்ணை கட்டிக்கிறது, கண் கட்டி வித்தெல்லாம் காட்டுவானுங்க. அதெல்லாம் கோவம் வரும் நம்மளுக்கு. புரியுது. இதையே நாங்க எதிர்கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வரவேற்று பேசுவதும், அழிவு திட்டங்களை உடனே மூர்க்கமாக எதிர்ப்பதும் நாங்க இருப்போம். புரியுது. நாங்க எதையுமே அதிகாரத்தை தம்பி, அதிகாரம் இல்லை, ஒரு எம்எல்ஏ கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து மேல்பாதி கோயில் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்ட கோயில் மறுபடியும் திறப்பதற்கு யார் வந்து காரணம் நினைக்கிறீங்க நீங்க? யார் காரணம்? அண்ணன் சீமான் காரணம். நீங்க அந்த கோயிலை திறக்கலன்னா நாங்கள் வந்து ஆலய நுழையும் போராட்டம் நாங்க முன்னெடுக்கணும்னே அந்த கோயில் திறந்தாங்க. புரியுது. இன்னைக்கு கோயில் மூடப்பட்டிருக்குன்னா அது அதிமுக என்ன பண்ணுது? என்ன பண்ணுது கேக்குறேன். எதிர்கட்சி என்ன பண்றீங்க நீங்க? கண்ணி சும்மா அது இந்த போராட்டங்கள்லாம் முடிதான். அதாவது கேள்வி கேட்கிற இடத்தில் அதிமுக இருக்கிறது. ஏனென்றால் சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது. இந்த மண்ணிற்கு திமுக ஏதாவது ரெண்டனம் செய்தால் முதலில் கேட்பது அதிமுக. இல்லையே, போராட்டமே இல்லையே, நாங்க தானே போராட்டம். புரியுது. நாம் தமிழரோட இந்த அதிமுக திடீர் எதிர்ப்பு எதற்கு, எதை குறி வச்சு காய் நகர்த்துக்கிறார்? நாங்க எந்த, அதாவது அதான் சொல்லிட்டோம் ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு வந்து அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கலாம் கிடையாது. இந்த மண்ணிற்கு யார் வந்து அழிவு திட்டங்கள் வருகிற போது போராடவில்லையோ, தூங்கிக்கிட்டு ஆட்சி அதிகாரம் வந்தா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு பேசுறாங்களோ, எவரா இருந்தா அது எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியான கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு. அதனால நாங்க எதிர்ப்பு. புரியுது. விஜயும் சீமானும் 3வது அணியா சேரணும்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் பேசி வர்றாங்க. சீமானுக்கு விஜய் தேவையா இல்ல விஜய்க்கு சீமான் தேவையா என்ற கேள்வி எப்படி பாக்குறீங்க? தம்பி வந்து எங்க தம்பி. யாரு? விஜய். எங்களுக்கு தம்பி தேவையா, நாங்க தம்பிக்கு தேவைங்கிற நான் வந்து அந்த இதுல வரல. நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். என் அண்ணன் சீமானை தலைமை ஏற்று தமிழ் தேசிய அரசில் உள்ளவர்கள்
யார் வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து அதை பற்றி ஆலோசனை செய்வார். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு, அதாவது தேர்தல், அதுக்குள்ள ஆலோசனை பண்ணுவார். தம்பி எங்களையும் போயிட்டு சும்மா சும்மா போய் இந்த மாட்டி விட்டுக்கிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம்னா இப்போ இல்லை. எங்கள் அண்ணன், எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா, எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா சேதுராமன், எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி, எங்கள் அண்ணன் வேல்முருகன், இந்த காலத்துலேருந்து எங்களை எப்படியாவது வந்து சட்டை போட்டு பிரித்து விடணுன்னு சில பேர் பண்ணான். அதே மாதிரி பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் திமுகவுக்கு எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா ஆதரவு கொடுக்குறாருன்னா எங்கள் அண்ணன் விசிகா வந்து அதிமுக ஆதரவு கொடுக்கும். எங்கள் அண்ணன் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் எங்களை வந்து ஒற்றுமையாகவே விடுறது கிடையாது. எங்களை வந்து பிரிச்சாலும் நினைச்சு இந்த திராவிட கட்சி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக எங்களுடைய சகோதரத்துவத்தை பிரித்தாள்கிற சூழ்ச்சியை திராவிடம் செய்கிறது. மறுபடியும் நாங்கள் வந்து அதுக்குள்ள மாட்ட விரும்பல. தமிழ்நாட்டில் ஒன்னே ஒன்று நான் சொல்லிட்டு போகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தலைவர்கள், இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள், நாம் ஒரு 70 ஆண்டு காலமாக எதையெல்லாம் இழந்திருக்கிறோம், எதையெல்லாம் பறிகொடுத்திருக்கிறோம், இதற்கு யார் காரணம் என்று எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சிந்திங்க. தெரியுங்களா? எங்க தம்பி வந்து எங்களுக்கு வேணுமா, நாங்க எங்க தம்பிக்கு வேணுமா, அப்படிலாம் கிடையாது. ஒரே வார்த்தை, எங்கள் தலைமையை யார் ஏற்று வந்தாலும் எங்கள் அண்ணன் பேசுவா, அதை பத்தி ஆலோசனை. புரியுது. விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு டிசம்பருக்கு அப்புறமா தான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை தாவேக தலைவர் விஜய் வந்து நாம் தமிழரோட கூட்டணிக்கு வராருனாங்கன்னா அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எது தாவேக தலைவர் விஜய்? அது வந்து தலைமை எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணுவார். அது என்னை விட அவர் வந்து 1000 மடங்கு அறிவில் சிறந்தவர். இந்த மண்ணில் 1000 மடங்கு அறிவில் சிறந்தவர். இந்த மண்ணில் இன்றைக்கு மக்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பற்றி மிகப்பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய எங்க அண்ணன் தான் அதை முடிவு பண்ணுவார். புரியுது. திருமாவளவன் அவர்கள் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காரு. பேசுகிறப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பலர் எங்களை விமர்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நொடியில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. திமுகவோடு நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், ஆனால் கொள்கைக்காக கூட்டணிக்காக நாங்கள் எந்த முடிவில் இருக்கோம். சில உதிரிகள் எங்களை இதை வச்சு விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த உதிரிகள் நீங்கள் நினைக்கிறீங்க? உதிரின்னு யாரை சொல்லுவார்? நான் தெளிவாக சொல்லுவேன். எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார்னு சொல்லுவார். உறுதி அவர் தான் இப்போ வந்து மூர்க்கமாக இருக்கிறார். அவர் கோபம் இருக்கு. சிலர் வந்து நாம் தமிழர் சொல்கிறார் உதிரி. அது எப்படி? நாங்கள் வந்து அதாவது நாங்கள் உதிரி இல்லை தம்பி. அவர் உதிரின்னு எங்களை சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? 8.3% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும். எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம், எங்களை எப்படி உதவி சொல்லுவார்? எங்க அண்ணன் மூர்க்கமா இருக்கிறாரு, எங்க ஏர்போர்ட் அண்ணன். அந்த மாதிரி எங்க அண்ணன்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் வந்து கோபமா பேசுறாரு. சரிதான். நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணனுக்கு திருமாவளவனுக்கு நான் சொல்றது, நம்ம ஒரு காலத்தை வந்து என்னென்ன யாவும் வாழ்வு இருந்தான்னு தெரியும். நீங்க அதுல இருக்கிறீங்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் அதில் பயணிக்கிறீங்க. அப்புறம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து நான் நாளைக்கே முடிவு. என்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும்? உங்கள் முடிவை என்றைக்கு எடுப்பீர்கள்? தமிழ் தேசிய தலைவன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவரையிலும் உங்களை கீழே விடாம எங்க தோல்ல தாங்கிக்கிட்டு இருக்குதுன்னா தெரியுமா? எப்படியாவது இந்த மண்ணை நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து காப்பாற்றுவீங்கிற அந்த எண்ணத்துல கம்முன்னு இருக்கும். திராவிடம், எங்க அண்ணன் சொல்றார் தம்பி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பேச்சிய. என்னையும் அதாவது திருமாவையும் விசிகாவையும் தாண்டிதான், சிறுத்தைகளையும் தாண்டி, சிறுத்தையும் அதோட வச்சுங்க, தாண்டிதான் நீங்க திமுகவை தொழணும். தம்பி, திமுக இந்த மண்ணிற்கு என்னென்னலாம் பண்ணுதுன்னு சராசரி எனக்கே தெரியும். ஒரு பசப்பு வார்த்தை, நாக்கில் நுனி நாக்கில் சர்க்கரையை தடுற மாதிரி நாங்கள் டிவி கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், வேட்டி கொடுக்குறோம், சட்டை கொடுக்குறோம், அரிசி கொடுக்குறோம், பொங்கல்னா அரை துண்டு கரும்பு கொடுக்குறோம். இந்த பசப்பு வார்த்தைகளை பேசி இந்த மண்ணினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு கட்சி திமுக. அந்த திமுகவை நீங்கள் தோளில் சுமக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்க எப்படி நினைக்கிறோம் உங்களை பத்தி?
இன்னைக்கு சொல்றீங்க நாங்கள் வந்து திமுகவோட வந்து இணைஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு முடிவு, அந்த முடிவை நாங்கள் 40 ஆண்டு காலம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என் அண்ணன் இன்னைக்கு சொல்வார், நாளைக்கு சொல்வார், தம்பி நாடு நாசமா போச்சு, இங்க இருக்கிறவர்கள் பூர்வகுடிகளுடைய வாழ்வாதாரம் போச்சு, ஆதி தமிழர்கள் என்று தெலுங்கர்களை ஆக்கிவிட்டு, நான் சொல்றேன் ஆதி தமிழர்கள் என்று தெலுங்கர்களை சரி செய்ய சட்டம் கொண்டு வந்துட்டு இங்க உள்ள ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் அப்படின்னு கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள். தம்பி, நான் ஒரு சலுகையை கூட இந்த மண்ணிலே எனக்கு கிடைக்கல, ஒரு சலுகை கூட கிடைக்கல. எழுதி வச்சுக்கடி, 20 சாதி வர்றான். எதுல? ஆதி திராவிடர் என்கிற சாதியில் 20 சாதி, 20 சாதி, 16 20 சாதியில அவங்களும் ஆதி தெலுங்கர் வராங்க, ஆதி கன்னடர்கள் வராங்க, எல்லாருமே வந்து இங்க இணைச்சிட்டு எனக்கான உரிமை இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. யானுக்கு தெரியாதா? அது யானுக்கு தெரியாதா? இங்க உள்ள ஆறுகள் எல்லாம் அவங்களோட தரப்புல இருந்து ஒடுக்கப்பட்டவங்க, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க. தமிழ் தெலுங்கு கன்னடம். சரி, நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருந்து ஆந்திராவுல எங்களை கொண்டு போய் குடியமர்த்துங்க, கர்நாடகாவில் கொண்டு போய் எங்களை குடியமர்த்துங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. 1 கோடி பேர் வாழான் தம்பி. இதுல கர்நாடகாவில், கர்நாடகத்துல 1 கோடி பேர்களும் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நிர்ணயம் செய்ய முடியல, ஒரு அதிகாரத்தை பெற முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தெலுங்கர்கள், எத்தனை மாற்று மொழிக்காரர்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆந்திராவில் இருக்க முடியுமா? இருக்கிறாங்களா? கேரளாவில் இருக்கிறாங்களா? கர்நாடகாவில் இருக்கிறாங்களா? எங்கேயா காட்டுங்க. தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் இங்கே வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் மாநிலத்தில் சொல்லுங்க பாப்போம். நான் அரசியலை பேசுற விட்டுறேன். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் உள்ள மாற்று மொழி பேசுகிறவர்கள் இங்க வந்து அமைச்சர் பெருமக்களாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருந்து நிர்வாகத்திறமையில் இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல போனா இங்க மலையாளிகள், நான் வந்து அதை வந்து அவங்களை பிரிச்சேன், மலையாளிகள் இங்கே காவல்துறையில் மேம்பட்ட பணிகளில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஆந்திரர்கள், அதாவது மாற்று மொழி சார்ந்த ஆந்திரத்தினுடைய சகோதரர்கள் இங்கே மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம், இங்கே வசதியாக வாழலாம். ஆனால் தமிழர்கள் எந்த மாநிலத்திலும் போய் வாழ முடியாது. என்ன ஒண்ணு, பஞ்சு முளைக்க போய் ஏதாவது காய்கறிக்கா இந்த ரோட்டில் விட்டு விற்கிறான், அதை மாதிரி விட்டு பழைய துணி விற்று பொழைச்சிக்கலாம் ஒழிய இங்க இருக்கோம். இங்க வர மார்வாடி, ராஜஸ்தானி பாருங்க, ராஜஸ்தானி தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய தலைநகரமான சென்னையில் எங்கு பார்த்தாலும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சென்னையில் பிறந்த பூர்வகுடி மக்கள் பரதேசிகளாக இன்றைக்கு அன்னாடும் காட்சிகளாக இருப்பதற்கு இடம் கூட இல்லாமல் வாழ்கிறவர்களை இரவோடு இரவாக செம்மஞ்சேரி, கல்குட்டை, கண்ணகி நகர் என்கிற இடத்திற்கு கடத்தி ஏதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்க அண்ணனுக்கு தெரியாதா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா? இது நீங்க எப்படி முட்டுக் கொடுக்குறீங்க? திமுக என்ன செய்தது? இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி மதம் இல்லாத நிலை வரணும்னா தமிழ்நாட்டில் காமராஜர் கொண்டு வந்த பாடசாலைகளை கொண்டு வர வேண்டும். எல்லோருக்கும் கல்வி கொண்டு வந்தால்தான் அதுக்கான வேலை கிடைக்கும், அதற்கான வாழ்வு கிடைக்கும் நாங்க சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சியை சார்ந்த மிகப்பெரிய புள்ளிகள் தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தனியார் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் நடத்துறா? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை, தனியார் கல்லூரிகளை, மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி நீங்க எடுத்துங்க, நான் பெயர் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, எல்லா கல்லூரிகளையும் நடத்துகிறவர்கள்
இதுவரை ஆட்சி பொறுப்பில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் சாராயம் காய்ச்சறது யாரு, விற்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் சாராயம் காய்ச்சி விற்கிறது. இதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தும் கூட திராவிடம்தான் தமிழனுக்கு அழிவை ஏற்படுத்தியது. தமிழனை வாழ வைக்காமல் அவன் உரிமையை இழந்து நிற்கதியாய் நிற்க செய்தது திராவிடம் தெரிஞ்சும் கூட இன்னைக்கு சொல்றீங்க நீங்க என்னையும் சிறுத்தைகளையும் தாண்டிதான் திமுகவை தொழுன்னு சொன்னா அப்ப நீங்க எந்த நிலைப்பாட்டில் நிற்கிறீங்க தெரிய வேணாமா? இன்னமும் நம்புறானா? வாங்க எல்லாரும் ஒன்னா சேருங்க, எல்லாரும் ஒன்னா சேருங்க. எங்க அண்ணன் முதற்கொண்டு ஒன்னா சேருங்க. ஐயா ராமதாஸ் ஐயா மருத்துவர், அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, எங்கள் அண்ணன் சீமான் இருக்காரு, எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி இருக்கிறாங்க. தம்பி எல்லோரும் அறிவில் சிறந்தவர்கள். ஒரு அதை குழியில் பார்க்கக்கூடாது. இதை பார்த்து தான் நம்ம வீணாக போகணும், நம்மளை பிரித்து விடுறது. தம்பி எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பித்தா என்ன, திருமாவளவன் என்ன ஜாதி, ராமதாஸ் என்ன ஜாதி, கிருஷ்ணசாமி என்ன ஜாதி, சேதுராமன் என்ன ஜாதி எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் எங்கள் ஐயா கேப்டன் ஐயா கட்சி ஆரம்பித்தாங்க. யாராவது கேட்டாங்களா? முன்னாள் முதலமைச்சராக இந்த ஜெயலலிதா அவர்களை என்ன ஜாதின்னு கேட்டாங்களா? ஐயா கருணாநிதியை கேட்டாங்களா? இப்போ விஜய் கூட கேட்கல. விஜய் கேட்கல இல்ல, பேசுறான். விஜய் என்னது பேசுறான்? என்னது ஏதோ ஜோசப் விஜயா பேசுறானா இல்லையா? சும்மா கேட்கணும்னு சொல்லக்கூடாது, மழுப்ப கூடாது. நீ விஜய் கட்சி ஆரம்பிச்சா ஜோசப் விஜய் சொல்றானா? ஏன் இதை ஜெயலலிதாவை கேட்கல, கருணாநிதியை கேட்கிற, எங்க ஐயா கேப்டன் ஐயாவை கேட்கல? ஏன் கேட்கல? தமிழ்நாட்டில் தமிழன் கட்சி ஆரம்பிச்சாமலும் இது யாருந்த ஜாதி கட்சின்னு கேட்கிறல்ல. இந்த நிலை இந்த மண்ணிலே மாற்றப்பட்டால்தான், இந்த நிலை ஒழிக்கப்பட்டால்தான் இந்த மண் சிறப்பாக வாழும். அதுவரை இந்த மண்ணிலே குழப்பருக்கும், சாதி சண்டை வரும், மத சண்டை வரும், கோயிலுக்குள்ள போக முடியாது, கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் போய் வழிபட முடியாது, எல்லா அழிவு திட்டங்களும் இந்த மண்ணிலே வரும், விவசாயம் நடக்காது, வேளாண்மை சுத்தமாக அழிஞ்சு போகும், நாசக்கர ஆலைகள் தொழிற்சாலைகள் இந்த மண்ணில் நிறுவப்படும், எல்லாமே மனிதனுடைய வாழ்வாரம் முழுமையாக அழிக்கப்படும். புரியுதுங்களா? அழிக்கப்படும். இதுதான் நிலைப்பாடு. அதனாலதான் நாங்கள் உங்களோட கோபத்துல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க மூலம் பண்ணாலும் புரிஞ்சுக்கணும். நாங்க ஏன் மட்டும் அதாவது எங்க அப்பங்காலத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சமா விவசாயம் பண்ணோம், இயற்கை விவசாயத்தை நம்பிருந்தோம், இயற்கை உணவை சாப்பிட்டோம், இயற்கையாக வாழ்ந்தோம். கட்டுகிற ஆடை விலை உயர்ந்த ஆடையாக இல்லாவிட்டாலும் கூட இயற்கையில் விளைந்த பருத்தி துணியிலே ஆடை கட்டணும். இன்னைக்கு எவ்வளவு பருத்தி துணி ஆடை போட முடியுதா? எல்லாருமே பெட்டு பிளாஸ்டிக் எல்லாமே போடுறது. இது யாரை பாதிக்கும்? வருகிற இளைய சமுதாயத்தை, நாளைய சமூகத்தை பாதிக்கும். சிந்திக்கிறேன். ஆற்றிலே தண்ணி இல்லை, பெய்கிற மழை நீர் எந்த ஏரியிலும் சேமிக்கப்படவில்லை, எல்லா ஏரிகளும் காய்ந்து கிடக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 48,000 ஏரி குளம் இருக்கிறது. 48,000 ஏரி குளத்தில் இந்த வருடம் பெய்த மழை நீரை எந்த ஏரி குளத்தில் நீங்கள் சேமித்து வைத்திருக்க கேட்டா பொருள் இருக்கா? இருக்கிற ஆறுகள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கா? இருக்கிற ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் மையப்பகுதியில் 20,000 குடியிருப்புகளை கட்டுகிறார்கள். 20,000 குடியிருப்பிலே வாழ்கிற மனிதர்களுக்கு எங்கே குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் எடுக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? எங்க எடுக்கிறாங்க தண்ணீர்? 20,000 குடும்பங்களை ஒரு இடத்தில் குடியமர்த்து செய்து பெரிய பெரிய பில்டருக்கு அந்த பில்டிங்கை கட்ட சொல்லி 4,000 அடி 5,000 அடி 10,000 அடி பூமியில் ஆழ்துளை கிணறு போட்டு இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடம் பயன்படுத்தலாம், 2 வருடம் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் கீழே தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத நிலை ஏற்படுமானால் அதாவது பூகம்பம், எரிமலை, நிலநடுக்கம் நாடு அழிஞ்சிரும். இது இயற்கையுடைய படைப்பு. இது தெரியாதா? தமிழ்நாட்டு ஆட்சி எனக்கே தெரியும், சாதாரண எனக்கே தெரியாதா? நீங்க எங்க இத்தனை இடத்துல சென்னையில இவ்வளவு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், 5,000 குடும்பம், 10,000 குடும்பம், 20,000 குடும்பம், 1,00,000 குடும்பம் கட்டி வைத்திருக்கிற இவர்களுக்கு தண்ணீர் தேவையை எங்கே இருந்து இந்த தமிழ்நாடு அரசு பூர்த்தி செய்யும்? நாளைக்கு பேர் சொல்ல முடியுமா?
சொல்ல முடியும் நாளைக்கு? சொல்லுங்க, எங்க இருந்து பூர்த்தி செய்யும்? இது தெரிஞ்சு கூட தாய்மண் நாளைக்கு பாலைவனமாக மாறும் என்று தெரிந்தும் கூட தோளிலே சுமக்கிறீர்களே, அதுதான் எங்களை தாங்கிக் கொள்ள முடியும். புரியுது. அதனால தான் போராடிக்கிட்டு எங்க அண்ணன் போராடுறாரு. விஜய் வந்து உங்கள்கிட்ட வந்து வச்சார், நாங்க அதற்கான ஆளே கிடையாது. தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து, எந்த தேர்தலை சந்தித்து? கூட்டணி தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து நீங்க பேசுகள்லாம் தலையை குனிஞ்சிட்டு டேபிள் தட்டுறாரு. நாங்க கிடையாது. நான் எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் பழைய கட்டிடத்தில் சுண்ணாம்படித்து குடிபோக வந்தவர்கள் அல்ல, அந்த பழைய கட்டிடத்தையே உடைத்து தகர்த்து விட்டு புது கட்டிடத்தை கட்டி குடிபோக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்க. நடப்புகால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி தம்பி.